காய்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ப்ரொஜெக்டர் எப்படி செய்கிறது. அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு செப்பல் அட்டை பாக்ஸ், ஒரு கார்ட்போர்டு அட்டை பாக்ஸ் நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க. செப்பல் அதோட அட்டை பாக்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் கிளாஸ், அதாவது பூத கண்ணாடி, இது மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொஜெக்டர் எப்படி செஞ்சோம்னு சொல்ல போகிறோம். இப்போ ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ நான் பார்த்தாலே தெரியும். நான் ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது செப்பல் அட்டை பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங்கான சைஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக தான் தெரியும். ரவுண்டு அதை என்ன செய்யணும்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு பூத கண்ணாடி வாங்கிக்கோங்க. வாங்கி கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு சர்க்கிள் பண்ணி ஒட்டி பண்ணிக்கோங்க. நான் எந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிச்சு. அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட வெறும் கண்ணாடி மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் இந்த மாதிரி நார்மல் சைஸ் ஒரு டூ சைஸ் இருந்தால், இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். நான் 2 சைஸ் தான் வச்சுருக்கேன். ஆனால் நல்லா தெரிஞ்சிச்சு. நான் இப்போ வச்சு எப்படி ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த இடத்த அறுத்து அப்படியே இது மாதிரியே அறுத்து இல்லை செலை டெப்பு தான் நான் போட்டு ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ளூ கம் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளூ கம்பு போட்டு ஒட்டிக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அட்டை பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இப்படி தான் நான் வச்சு செஞ்சுருக்கேன். அதில் என்னென்னா, நான் எங்கள் அட்டை பாக்ஸு கொஞ்சம், நான் வச்சுருக்க அட்டை பாக்ஸு கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் அதுதான். அதே மாதிரி இது கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் மாதிரி அட்டை பற்றி தான். அதனால் எங்கள் ஃபோனு இப்படி வைக்க எங்களுக்கு வரலை. அதனால தான் நாங்கள் இந்த சைடு ஓட்டையும் நான் போட்டு உள்ளே வச்சேன். இது என்ன ஓட்டைன்னு கேட்டால், நான் அங்கே தான் வச்சேன். அது ஒழுங்காக தெரியலை. அதனால நான் இங்கே வச்சுட்டேன். கரெக்டாக வச்சு அந்த மாதிரி பண்ணனால தான் ஃபோனை இதில் இப்படி வச்சு செஞ்சுட்டேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பெருசாக அட்டை பாக்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் சும்மா ஃபோனை இதுக்குள்ளே இப்படியே அதுக்கு நேராக அளவு எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்போ ஃபோனை இப்படி ரிமூவ் பண்ணி கரெக்டாக அந்த டைரெக்ஷனுக்கு நேராக வைங்க. அப்போ தான் படம் கரெக்டாக தெரியும். மெயினாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. இல்லை நீங்கள் க்ளூ கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணிட்டோம்னா, உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனை எடுத்து ரொட்டேஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸையும் குறைச்சிக்கோங்க. அப்புறம் உங்கள் வீடியோ இல்லை உங்கள் சேனல் இதெல்லாம் வச்சு உங்கள் ஃபோனை இதுக்குள்ளே வைக்கும் போது தலைகீழ உங்கள் ஃபோனை தலைகீழ, அதாவது ஃபோனை நீங்கள் நேராக ஃபோனை உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு தர வியூ தலைகீழ தான் தெரியும். நம்ம இங்கே ஃபோனை தலைகீழ வச்சாதான் நம்மளுக்கு இது கிடைக்கிற வியூ, அதாவது ஒரு படம் நம்மளுக்கு நல்லா நேராக தெரியும். அதனால் நீங்களும் தலைகீழே வைங்க. அதான் ரொட்டேஷன் ஆஃப் பண்ண சொன்னேன். அப்போ ரொட்டேஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சாலும் திரும்பாது. அப்படி வச்சு நீங்கள் நல்ல பிரைட்னஸ் கூட வச்சு உங்கள்கிட்ட ஒயிட் கலர் ஷெவர் இருந்தால் வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட கட்டி செஞ்சால் அது மேலே வச்சிங்கன்னா கலர்ஃபுல்லாக தெரியுது. நீங்கள் வெளியே ஷெவர் வச்சிங்கன்னா லைட்டாக தான் கலர் தெரியுது. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் செஞ்சுக்குங்க. நிறைய பேர் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இப்போ வரைக்கும் நான் உங்கள் ரோகன்.